மகாபெரிவா சரணம். ஸ்ரீ லலிதாரகநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டே வந்து ராஜ்ய பரிபாலனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்தை சொல்லும் பொழுது ஒரு மகாராஜ்ஞியாக இருப்பவள் என்ன செய்கிறாள் என்றால் தன்னுடைய பிரஜைகளினுடைய துன்பத்தை போக்கக்கூடியவளாக இருப்பாள் இல்லையா? அப்படித்தான் இங்கு அவள் இந்த ஜீவன்களுடைய முக்தியை கொடுக்கக்கூடியவளாக பிறவி பிணியை நீக்குபவளாக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் நிராமயாயை நமஹ. ஓம் நிராமயாயை நமஹ. இப்போ இந்த பதத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, நிர் ஆமையா அப்படின்னு சொல்கிறது. ஆமயம் அப்படிங்கிறது வியாதினா வெறும் நம்ம சரீரத்தை சொல்லக்கூடிய அந்த நோய்கள் மட்டும் கிடையாது, மனதிற்கு சார்ந்ததாகவும் இருக்கலாம். ஆக நம்ம சரீரத்தை கஷ்டப்படுத்துவதாகவும் இருக்கலாம், மனதை கஷ்டப்படுத்துவதாகவும் இருக்கலாம். இரண்டிலும் எது இருந்தாலும் சரி அது வியாதி தான். இப்படி துன்பத்தை கொடுப்பவை ஆமயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஆமயங்கள் எப்படி வருது? சாதாரணமாக பார்த்தா நம்முடைய வாழ்க்கை முறைகள்னு சொல்கிறோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம போகிறது வர்றது இருக்கிறது, என்னென்ன செய்கிறோம், வாழ்க்கையில் எப்போ தூங்குகிறோம், என்னென்ன வேலைகள் செய்கிறோம், இது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம். சரி, இது எல்லாமே நான் சரியாக செஞ்சுட்ருக்கேன், தர்ம வழியில் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சுட்ருக்கேன், சாஸ்திரங்களை சொல்கிற மாதிரி காலையில் வெள்ளை நான் எந்திரிக்கிறேன், சரியாக சாப்பிட்றேன், இந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்றேன், சரியான நேரத்துக்கு தூங்குறேன், இருந்தாலும் எனக்கும் எதற்கு இந்த ஆமயம் சொல்லக்கூடிய வியாதி அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பூர்வ ஜென்ம கர்மா தான். அப்போ தர்மசாஸ்திர வழிமுறைகள் அப்படி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அது சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவாங்க பெரியவா. வைத்தியநாத தீட்சிதயம் அப்படின்னு ஒன்று அந்த நூல் இருக்குது. அதில் நம்ம காலையில் எந்திரிச்சிலேருந்து நம்ம படுக்க போகிற வரைக்கும் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு வரிசையாக சொல்லியிருப்பாங்க. அதன் பிரகாரம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையே மிகவும் அழகாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த ஆமயங்கள் வராது. ஆக சரீர உபாதைகள் இல்லாமல் போயிருந்தான். அதுக்கப்புறமா பூர்வ ஜென்ம கர்மான்னு சொன்னவே அதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இந்த தர்மத்தை நம்ம பிடித்து கொண்டு வர வர இந்த ஆமயங்கள் குறைந்து கொண்டு வரும். கடைசி அம்பாளின் மேலே பக்தி நமக்கு சேரும். அப்போ அந்த பக்தியில் போய் முடியும் பொழுது நோயுற்ற நிலை கிடைக்கும். ஆக பிறவி பிணி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தீர்ப்பவளாகவும் இந்த அம்பாள் இருக்கிறார். ஏனென்றால் அவளே நிராமயாவாக நோயற்றவளாக இருக்கிறார். இந்த ஆமயங்கள் எல்லாம் மனிதர்களுக்குத்தானே. அவள் எப்பொழுதும் ஆனந்தத்தில் தான் திளைத்து கொண்டிருக்கிறாள். அவளை நாம் அன்று நின்றால் நாமம் நிராமையாவாக மாறும் நிலை கிடைக்கும். அவ பெரிய வியாதியாக இருக்கும் பிறவி பிணி நீக்கிறதுக்கு மட்டும்தான் அவளிடம் நம்ம கேட்க முடியும். மற்ற சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய தலைவலி, கால்வலி, உடம்பு வலி அதையெல்லாம் நம்ம அவகிட்ட கேட்கக்கூடாது, கேட்கவும் அந்த நினைப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இதை போக்கக்கூடியவர் அவள் மட்டும்தான். அதனால் அவளிடம் மட்டும்தான் செல்ல முடியும். அடுத்தது இந்த பிரார்த்தனை செய்யும் போதே நம்ம அழகாக சொல்லுவோம், லோகக்ஷேமார்த்தம்னு ஒரு விஷயத்தை, சர்வே பவந்து சுகினக, எல்லோரும் சுகமாக இருப்பவர்களாக இருக்கட்டும், சர்வே சம்து நிராமையாக, எல்லோரும் நிராமையாக, அதாவது வியாதி இல்லாதவர்களாக, சுத்த மனதும் நிறைவான மனதுடையவர்களாக இருக்கட்டும் சொல்லும். ஆக இப்படிப்பட்ட ஒரு தர்மத்தின் வழி நடக்கும் போது இந்த வியாதியிலிருந்து விடுபடலாம். அவள் நிராமையாவாக இருப்பதால் அவளை அண்டினவர்களுக்கும் பிறவிப்பிணி அப்படிங்கிற அந்த ஆசை விட்டு போய்விடும். நமக்கும் அந்த நிலையை கொடுப்பார். மகாபெரிவா சரணம்.